டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட்ல ஏரியா அண்ட் வால்யூமோட சம்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அளவைகள் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து நம்ம சம்ஸ் பார்க்க போறோம். டெய்லியும் 5 சம்மா ஒரு டாபிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இன்னைக்கு பார்க்க போற 5 சம்ல இருந்து ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா அண்ட் பெரிமீட்டர். இன்னைக்கு பார்க்குற எல்லா சம்மே நம்ம வந்து ஏரியால பார்க்குறோம். ஏரியா அப்படிங்கிறது பரப்பளவு, பெரிமீட்டர் அப்படிங்கிறது சுற்றளவு. ஸோ ஏரியா அப்படிங்கிறது நான் ஒரு இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்றேன். இங்க ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் நமக்கு செவ்வகத்தோட பரப்பளவு லென்த் இன்டூ பிரெத் அப்படிங்கிறது. ஏரியா ஆஃப் சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர், ஒரு வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள், ஒரு வட்டத்தோட சுற்றளவு 2 பை ஆர். டயகனல் ஆஃப் அ ஸ்கொயர், ஸ்கொயர் சதுரத்தோட டயகனல் மூலை விட்டம் √2a இல்லனா a√2 அப்படின்னு சொல்லலாம். ஏரியா ஆஃப் அ parallelogram, இணைகரத்தோட பரப்பளவு பேஸ் இன்டு ஹைட், BH அப்படிங்கிறது பேஸ் இன்டு ஹைட். இப்ப இந்த 5 ஃபார்முலா வச்சுதான் இன்னைக்கு வந்து சம் நம்ம சால்வ் பண்ண போறோம். நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன் அண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A rectangular hall 12 meter long, 10 meter broad is surrounded by a veranda 2 meter wide. Find the area of the veranda. ஒரு செவ்வக வடிவில் இருக்கிற ஹால் வந்து 12 மீட்டர் நீளமாவும் 10 மீட்டர் அகலமாவும் இருக்கு. வெளியில ஒரு வெராண்டா இருக்கு, அது வந்து 2 மீட்டர் வைடா இருக்கு அப்படின்னா அந்த வெராண்டாவோட ஏரியா பரப்பளவு என்ன அப்படிங்கறதான் கேள்வி. இப்ப நமக்கு இதுதான் இன்னர், உள்ள இருக்கிற ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வகம் சொல்லிட்டாங்க. ஸோ ரெக்டாங்குலர் ஷேப்ல இதான் இன்னர் அப்படின்னம்னா நமக்கு வந்து இதோட லென்த் எவ்வளவு இருக்கு, 12 மீட்டர் இருக்கு. பிரெத் வந்து 10 மீட்டர் இருக்கு. வெளியில 4 பக்கமும் எக்ஸ்ட்ராவா ஒரு 2 மீட்டர் தள்ளி தான் நமக்கு வந்து வெராண்டா அப்படிங்கறது அமைச்சிருக்காங்க. அப்ப இதை தாண்டி நமக்கு வரப்போறதுதான் இந்த அவுட்டர் லேயர். இது வந்து இன்னர், இது வெளியில வர்றது வந்து நமக்கு அவுட்டர் லேயரா இருக்க போகுது. அப்ப நமக்கு 2 செவ்வக வடிவிலான ஒரு அமைப்பு நமக்கு கொடுத்திருக்காங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவுட்டர் மைனஸ் இன்னர், அவுட்டர் மைனஸ் இன்னர். இது ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் ஃபார்முலா தான். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபார்முலா என்ன, நமக்கு லென்த் இன்டூ பிரெத். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படிச்சோமா, லென்த் இன்டூ பிரெத் அப்படிங்கறதா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படிங்கறதோட ஃபார்முலா. அவுட்டர் மைனஸ் இன்னர் அப்படின்னாலுமே இங்கேயும் ஒரு லென்த் இன்டூ பிரெத் வரும், இங்கேயும் ஒரு லென்த் இன்டூ பிரெத் வரும். இந்த அவுட்டர் அப்படிங்கிறது வெளியில இருக்கிறது வந்து உள்ள இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது சின்னதா இருக்கும் அப்படிங்கறதுனால அவுட்டர் மைனஸ் இன்னர், வெளியில இருக்கிறத உள்ள இருக்கிறதோட கழிச்சா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா வெளியில நமக்கு 2 மீட்டர் சேர்த்தி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீளம் நமக்கு லென்த் என்ன கொடுத்துருக்காங்க 12, பிரெத் வந்து நமக்கு 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெளியில கம்பேர் பண்ணும்போது 2 மீட்டர் வந்து நமக்கு அதிகமா வரும். அப்ப 12ஓட ஒரு 2 சேர்த்தணும், அதுதான் வந்து வெளியில லென்த். அதே மாதிரி உள்ள அதோட பிரெத் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா 10 2 2. இது வந்து ஃபுல்லாவே இதுதான். திருப்பியும் சொல்றேன், வெளியில வந்து 2 மீட்டர் ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கறதுனால டோட்டலா எல்லாத்தையும் பிளஸ் பண்ணும்போது நமக்கு 16 இன்டூ 14 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து அவுட்டர் வெளியில இருக்கிற அந்த போர்ஷனோட பிளேஸ். லென்த் இன்டூ பிரெத், இன்னர் நமக்கு என்ன சிம்பிள் 12 10. கொஸ்டின்ல கொடுத்துருக்க 12 10 அப்படியே நம்ம போட்டுக்கணும். அப்போ ஃபார்முலால அப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 16 14ஓட நம்ம வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்க 12ஐயும் 10ஐயும் சால்வ் பண்ணோம் அப்படின்னம்னா 224 மைனஸ் 120 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டே மைனஸ் பண்ணும்போது 104 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரா இருக்கும். ஸோ நமக்கு 2 செவ்வகம் இருக்கு அப்படிங்கறதுனால வெளியில கொடுத்துருக்க வேல்யூவோட உள்ள கொடுத்துருக்க வேல்யூவை மைனஸ் பண்றோம். வெளியில நமக்கு 2 மீட்டர் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால லென்த்துக்கு ஒரு 2 மீட்டர், பிரெத்துக்கு ஒரு 2 மீட்டர், டோட்டலா வந்து 4 பக்கம் இருக்கு இல்லையா. இப்ப வந்து இதுவும் லென்த் தான், நல்லா கவனிங்க, இதுவும் லென்த் தான், இதுவும் லென்த் தான். அப்ப இங்க ஒரு 2 மீட்டர், இங்க ஒரு 2 மீட்டர் சேர்த்துனா நமக்கு லென்த்ல 4 மீட்டர் சேர்த்தி வரும். பிரெத்ல இது ஒரு 2 மீட்டர், இது ஒரு 2 மீட்டர், அதனால இங்க ஒரு 4 மீட்டர் சேர்த்தி வருது. செகண்ட் கொஸ்டின் பாக்குறோம். The area of the longest circle drawn inside a square of side 14 cm in length is. ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஒரு சதுரம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு சர்க்கிள் வரையறாங்க. அந்த சர்க்கிளோட ஏரியா என்ன அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டினா இருக்கு. அப்ப ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன படிச்சோம், பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு படிச்சோம். இந்த இடத்துல நமக்கு ஆர் அப்படிங்கிற வேல்யூ, ரேடியஸோட வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு கொடுக்கல. அப்ப ரேடியஸை நம்மளாதான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரியும், ஒரு ஸ்கொயரோட சைடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஏரியா ஆஃப் ஸ்கொயர். இந்த இடத்துல ஸ்கொயரோட சைடு வந்து 14 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சர்க்கிளோட ஏரியா. லாங்கஸ்ட் சர்க்கிளோட டிரான் இன்சைட் ஸ்கொயரோட சைடு வந்து 14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சர்க்கிளோட மொத்த லென்த் எவ்வளவா இருக்கும், அந்த 14 சென்டிமீட்டரா தான் இருக்கும்.
அப்ப சர்க்கிளோட லென்த் நமக்கு 14 சென்டிமீட்டர் அப்படின்னா அதுல பாதி ரேடியஸ்ங்கிறது அந்த லென்த்ல பாதி இருக்கிறதா ரேடியஸ். அப்ப ரேடியஸ் வந்து 7 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்ச அந்த 7 தான் கொஸ்டின் நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்க போறோம். 22/7 இன்டூ 7 இன்டூ 7 அப்படின்னு பண்ணும்போது நமக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 7 7ம் 22 இன்டூ 7 அப்படிங்கிறது ஆன்சர் நமக்கு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஏரியா ஆஃப் அ சர்க்கிள். ஸோ திருப்பியும் சொல்றேன், ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளோட லென்த் தான் 14 சென்டிமீட்டர். ஏன்னா அதுதான் அந்த ஸ்கொயருக்குமே நமக்கு சைடா வந்து இருக்கு. அந்த சர்க்கிள் ஸ்கொயருக்குள்ள இருக்கு. ஸ்கொயரோட ஒரு சைடும் 14 சென்டிமீட்டர் அப்படின்னா நம்ம கண்டிப்பா அந்த சர்க்கிளோட லென்த்தும் எவ்வளவா தான் இருக்கும்? 14 தான் இருக்கும். மொத்தமா 14 அப்படின்னா ரேடியஸ்னா அதுல பாதி. அப்போ அதுல பாதிங்கும் போது நமக்கு ரேடியஸ் 7 அப்படிங்கிறது கிடைச்சிருது. அதை நம்ம ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் பைஆர் ஸ்கொயர் ஃபார்முலால போட்டோம் அப்படின்னம்னா நமக்கு ஆன்சர் வந்து 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆன்சரா கிடைக்குது. ஸோ 3வது கேள்வி நம்ம பார்க்கலாம். A rope 44 சென்டிமீட்டர் லாங் is made into a perfect circle. ஒரு ரோப் இருக்கு இப்படி நீளமா, அதை கரெக்டா இப்படி வச்சு 44 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று ரோப்பை வச்சு வரையறாங்க. அது வந்து 44 மீட்டரா இருக்கு அப்படின்னா அதோட ஏரியா, அந்த சர்க்கிளோட ஏரியா பரப்பளவு என்ன அப்படிங்கறதா இங்க நமக்கு கொஸ்டினா இருக்கு. ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் நம்ம பார்த்தோம், பைஆர் ஸ்கொயர் அப்படிங்கறதான். ஆனா இங்க நமக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸோட சுற்றளவு, ஒரு கயிறை வச்சு ஒரு வட்டம் வரைஞ்சோம் அப்படின்னம்னா சுற்றளவு அப்படிங்கறதான் 44 சென்டிமீட்டர், சாரி 44 மீட்டரா வந்து இருக்கு அப்படின்னா அதோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப சுற்றளவை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நமக்கு வந்து உள்ள கண்டுபிடிக்க முடியும். சுற்றளவோட ஃபார்முலா என்ன பார்த்தோம் நம்ம? 2πr அப்படின்னு பார்த்திருப்போம். அப்ப 44 அப்படிங்கிறது 2 இன்டூ 22/7 இன்டூ r நமக்கு வந்து என்னன்னு தெரியாது. ஸோ r அப்படியே வச்சுக்கலாம். இப்ப வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 44 இன்டூ 7 2 இன்டூ 22 ஈக்குவல் டு 6ன்னு பண்ணோம் அப்படின்னம்னா இது நமக்கு 22 கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்ப 6ங்கிறது 7. இப்ப நமக்கு ரேடியஸ் 7ன்னு கிடைச்சிருச்சு. இதை வந்து ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் அப்படிங்கிற ஃபார்முலால பைஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலால போட்டோம் அப்படின்னா 22/7 இன்டூ 7 இன்டூ 7 7 7 கேன்சல் ஆயிரும். அப்ப 22 இன்டூ 7 அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்குது? போன சமுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே ஆன்சர் தான் இந்த சமுக்கும் நமக்கு வருது. 154 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கறது ஆன்சரா இருக்கு. மறுபடியும் சொல்றேன், தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஒரு வட்டத்தோட ஏரியா என்ன, பரப்பளவு என்ன அப்படின்னு நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இங்க வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு கொடுத்திருக்காங்க. அப்ப சுற்றளவு அப்படிங்கிறது 44 மீட்டர். இதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ரேடியஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும், ஆர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்ம பைஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலால போட முடியும். ஆர் கண்டுபிடிச்சக்கு அப்புறம் பைஆர் ஸ்கொயர்ல போட்டோம்னா நமக்கு 154 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆன்சரா கிடைக்குது. 4வது கேள்வி, if a diagonal of a square is 4√2 meter then the side of a square is. ஃபார்முலா நம்ம 4வது ஃபார்முலா பார்த்தோம். டயகனல் ஆஃப் ஸ்கொயர் அப்படிங்கிறது √2a இல்லைன்னா a√2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு வந்து டயகனல் ஆஃப் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா பார்த்தோம்? √2a ஆர் a√2 அப்படிங்கிறது டயகனல் ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா. இங்க டயகனல் ஆஃப் ஸ்கொயர் ஒரு சதுரத்தோட மூலை விட்டம் என்ன அப்படிங்கறத அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப a√2 அப்படிங்கறதுதான் 4√2. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த a√2 அப்படிங்கிறது ஃபார்முலா. இது வந்து அந்த சதுரத்தோட மூலை விட்டத்தோட மதிப்பு இதுதான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? சைடு ஆஃப் ஸ்கொயர் இஸ். இந்த சைடு ஆஃப் ஸ்கொயர் இஸ், ஸ்கொயரோட சைடு அப்படின்னா ஸ்கொயரோட ஏரியா அப்படின்னு அர்த்தம். சைடு இன்டூ சைடு அப்படிங்கிறது தான் ஏரியாவோட ஸ்கொயரோட ஃபார்முலா. அப்ப சைடு இன்டூ சைடுங்கிறது a இன்டூ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா. ஒரு சதுரத்தோட பரப்பளவு என்னன்னா ஏ ஸ்கொயர். அப்ப இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அதோட சைடு, ஒரே ஒரு சைடு ஏ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறதான் கேள்வி. இந்த ஃபார்முலா தான் இந்த வேல்யூ அப்படின்னா ஏ நமக்கு என்னவா இருக்கு? 4 இருக்குது. நமக்கு a ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ 5th கொஸ்டின், find the area of parallelogram whose base is 9 centimeter and the altitude is 5 centimeter. இந்த இடத்துல altitude அப்படிங்கிறது வந்து ஹைட். என்ன கேட்டிருக்காங்க? parallelogram ஒரு இணைகரத்தோட ஏரியா பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த parallelogram நமக்கு பேஸ் இன்டூ ஹைட், பேஸும் கொடுத்துட்டாங்க ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னம்னா 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ரெண்டுமே சென்டிமீட்டர்ல இருக்கு அப்படிங்கறதுனால 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் நமக்கு ஏரியா ஆஃப் தி parallelogram. ஸோ உங்களுக்கு இந்த சம்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து டோட்டலா 5 சம்ஸ் வந்து பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ்ல 5 சம்மா பார்த்து டோட்டலா ஒரு யூனிட்டி அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க.
டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு நமக்கு டெய்லியுமே. டெய்லி என்ன படிக்கணும் அப்படின்னு ஸ்டடி ஷெட்யூல் குடுத்து அண்ட் ஃபாலோ பண்ணி நைட் வந்து போல் கொஸ்டின்ஸ்ல டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாட்ஸ்அப் சேனல்ல வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டடா இம்பார்ட்டன்ட்டா இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா நீங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா டெலகிராம் சேனல்ல நீங்க தாராளமா கேட்கலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ. அப்கமிங் டேஸும் ஃபுல்லா வந்து கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ.